ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். குடும்பத்துடன் இந்தியா வந்த அமெரிக்க துணை அதிபர் டெல்லியில் உற்சாக வரவேற்பு. அமெரிக்க துணை அதிபராக பொறுப்பேற்ற பின் ஜேடி வான்ஸ் முதல் முறையாக இந்தியா வந்துள்ளார். மனைவி உஷா, மகன்கள் இவான், விவேக், மகள் மேரிபெல் உள்ளிட்டோருடன் வான்ஸ் டில்லி ஏர்போர்ட் வந்தார். வான்ஸ் மனைவி உஷா மற்றும் குழந்தைகளை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வரவேற்றார். வான்ஸுக்கு ராணுவ மரியாதையுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தங்கள் குழந்தைகள் இந்தியாவுக்கு வரும்போது இந்திய பாரம்பரிய உடை அணிய வேண்டும் என வான்ஸ், உஷா தம்பதி விரும்பினர். இதனால் மகன்கள் இருவரும் பைஜாமா குர்தாவும், மகள் அனார்கலி டைப் ஸ்கர்ட்டும் அணிந்திருந்தனர். உஷா அடிப்படையில் இந்து மதத்தைச் சேர்ந்தவர். இந்து பாரம்பரிய வழக்கங்களை பின்பற்றுபவர் என்பதால் இந்தியா வந்திறங்கியதும் வான்ஸ் மற்றும் அவரது குடும்பத்தார் அக்ஷர்தாமில் உள்ள சுவாமி நாராயண் கோயிலுக்கு சென்றனர். இன்று மாலை பிரதமரின் இல்லத்தில் மோடியை சந்திக்கிறார் வான்ஸ். இருநாட்டு தொழில், வர்த்தகம், பொருளாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து பேச்சு நடத்தும் தலைவர்கள் முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட உள்ளனர். நாளை ஜெய்ப்பூர் செல்லும் வான்ஸ் அங்குள்ள சுற்றுலா தலங்களை குடும்பத்துடன் சுற்றி பார்க்க திட்டமிட்டுள்ளார். நாளை மறுநாள் ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹாலை பார்க்க வான்ஸ் குடும்பத்தினர் திட்டமிட்டுள்ளனர். தொடர்ந்து இந்திய தொழிலதிபர்கள், முக்கிய தலைவர்களையும் வான்ஸ் சந்தித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. வான்ஸின் மனைவி உஷா இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர். அவரது மூதாதையர்கள் ஆந்திராவின் மேற்கு கோதாவரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் பிறந்து வளர்ந்த உஷா வான்ஸை காதலித்து திருமணம் செய்தார். வான்ஸ், உஷாவின் இந்திய வருகை ஆந்திர மக்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தந்தையின் வீட்டுக்கு திரும்பிவிட்டார் போப். ஆழ்ந்த துக்கத்துடன் அறிவித்த திருச்சபை. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 88. அவரது மறைவு செய்தியை ஆழ்ந்த துக்கத்துடன் அறிவிப்பதாக கத்தோலிக்க திருச்சபையின் தலைமை நிர்வாகி கார்டினல் கெவின் ஃபாரெல் அறிவித்தார். போப் பிரான்சிஸ் அவருடைய தந்தையின் வீட்டுக்கு திரும்பிவிட்டார். அவரது முழு வாழ்க்கையும் தேவனுக்கும் திருச்சபைக்கும் சேவை செய்வதற்காக அர்ப்பணிக்கப்பட்டது. விசுவாசம், தைரியம், உலகளாவிய அன்புடன், குறிப்பாக ஏழைகள், ஒதுக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக வாழ அவர் கற்றுக் கொடுத்தார். இயேசுவின் உண்மையான சீடராக வாழ்ந்து காட்டிய போப்பின் எல்லையற்ற கருணை மிக்க அன்பை போற்றுவோம் என மறைவு செய்தியில் குறிப்பிட்டனர். போப் பிரான்சிஸ் 1957 20 வயதாக இருக்கும்போது சுவாச குழாயில் கடுமையான தொற்றால் பாதிக்கப்பட்டார். அவருக்கு நடந்த ஆபரேஷனில் நுரையீரலின் ஒரு சிறு பகுதி அகற்றப்பட்டது. வயதான நிலையில் போப் பிரான்சிஸ் அடிக்கடி சுவாச கோளாறால் அவதிப்பட்டு வந்தார். சமீபத்தில் மூச்சுக்குழாய் அழற்சியால் அவதிப்பட்ட போப் கடந்த பிப்ரவரி 14 மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவருக்கு நிமோனியா பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டது. 38 நாட்கள் சிகிச்சைக்கு பின் உடல் நலம் தேறிய போப் வீடு திரும்பிய சிறிது நாட்களில் மரணமடைந்துள்ளார். போப் பிரான்சிஸ் அர்ஜென்டினா தலைநகர் பியூனஸ் ஐரிஸ் நகரில் 1936 டிசம்பர் 17 பிறந்தார். இவரது இயற்பெயர் ஜார்ஜ் பெர்கோகிலோ.
1969 கத்தோலிக்க பாதிரியாராக பணியில் சேர்ந்தார். பல்வேறு பதவிகளை பெற்ற இவர் 2001 கார்டினலாக பதவி உயர்த்தப்பட்டார். 2013 மார்ச் 13 266வது போப்பாக தேர்வு செய்யப்பட்டார். 12 ஆண்டுகள் அந்த பதவியில் இருந்தார். 68 நாடுகளுக்கு சென்றுள்ளார். போப்பாக தேர்வு செய்யப்பட்ட முதல் லத்தீன் அமெரிக்கர் இவர். போப்களின் இறுதி சடங்குகளுக்கு வழிகாட்டும் புத்தகத்தின் புதுப்பிக்கப்பட்ட பதிப்பை போப் பிரான்சிஸ் அங்கீகரித்திருந்தார். அதன் அடிப்படையிலேயே அவரது இறுதிச் சடங்கு நடைபெற உள்ளது. தமது இறுதிச் சடங்குகளை எளிமைப்படுத்தவும், கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததில் திருச்சபை கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதில் கவனம் செலுத்தவும் மரணத்திற்கு முன் போப் கேட்டுக்கொண்டதாக கத்தோலிக்க விழா தலைவர் பேரார் டியாகோ ரெவெல்லி தெரிவித்தார். திமுக குண்டர்கள் செய்த பகீர் செயல், அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ. பெண் போலீஸ் மேல் கை வைத்த அதே டீம். சென்னையில் மின் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மின்வாரிய ஊழியர்களை திமுக குண்டர்கள் சரமாரியாக அடிக்கும் அதிர்ச்சி வீடியோவை பாரதிய ஜனதாவின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை வெளியிட்டுள்ளார். வீடியோ தொடர்பாக அண்ணாமலை கூறியது: சென்னை வடபழனி ஆற்காடு ரோடு பகுதியில் மின்வாரிய ஊழியர்கள் பணி செய்து கொண்டிருந்தனர். அவர்களை திமுகவைச் சேர்ந்த விருகம்பாக்கம் எம்எல்ஏ பிரபாகர் ராஜாவின் அல்லக்கைகளான 136வது வட்ட திமுக பொருளாளர் கார்த்தி மற்றும் வினோத் ஆகியோர் போலீசார் கண்முன்னே கடுமையாக தாக்கியிருக்கின்றனர். இது தொடர்பான வீடியோ அதிர்ச்சி அளிக்கிறது. அரசு ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தும் திமிர் இவர்களுக்கு எங்கிருந்து வருகிறது? கனிமொழி பங்கேற்ற கூட்டத்தில் பெண் போலீசிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதும் இதே பிரபாகர் ராஜாவின் அடியாட்கள்தான். அவரது அல்லக்கைகளின் அராஜகம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருந்தாலும் போலீஸ் நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை. மின்வாரிய ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்திய திமுக ரவுடிகள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கூட பரவாயில்லை. குறைந்தபட்சம் திமுகவினர் உலவும் பகுதி, பொதுமக்கள் கவனத்துடன் இருக்கவும் என்ற எச்சரிக்கை பலகையாவது இதுபோன்ற இடங்களில் வைத்தால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வாய்ப்புள்ளது என்று அண்ணாமலை சாடினார். அதிகாரிகளை அடித்த வழக்கில் இடி, காங்கிரஸ் எம்எல்ஏக்கு ஜெயில் தண்டனை, பரபரப்பு பின்னணி. கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் எம்எல்ஏவாக இருப்பவர் காங்கிரஸை சேர்ந்த ராஜேஷ்குமார். காங்கிரஸ் கட்சியின் சட்டசபை குழு தலைவராகவும் இருக்கிறார். 2014ஆம் ஆண்டு மிடாலம் பகுதியில் புறம்போக்கு நிலத்தை மீட்க அதிகாரிகள் சென்றனர். அவர்களை ராஜேஷ்குமார் உட்பட 6 பேர் தாக்கியதாக பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து நாகர்கோயில் கோர்ட்டில் வழக்கு தொடுக்கப்பட்டது. விசாரணையின் போது 3 பேர் உயிரிழந்தனர். ராஜேஷ்குமார் உள்ளிட்ட மற்ற 3 பேர் மீதான வழக்கு விசாரணை முடிவில் அவர்கள் அதிகாரிகளை தாக்கியது உறுதியானது. இதையடுத்து 3 பேரும் குற்றவாளிகள் என்று கோர்ட் தீர்ப்பளித்தது. இன்று தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டது. ராஜேஷ்குமார் உட்பட 3 பேருக்கும் தலா 3 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. காங்கிரஸ் எம்எல்ஏவுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அசாதாரண நிலையில் இருக்கேன், சட்டசபையில் அமைச்சர் வேதனை. பிடிஆருக்கு நடந்தது என்ன? கூடலூர் தொகுதியில் டைடல் பார்க் அமைத்து தர வேண்டும் என அதிமுக எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் முன் வைத்த கோரிக்கைக்கு அமைச்சர் தியாகராஜன் வருத்தத்துடன் பதில் சொன்னார். எனது துறைக்கு குறைவான நிதி மட்டுமே ஒதுக்கப்படுகிறது. மற்ற மாநிலங்களைப் போல் அல்லாமல் தொழிற்பூங்காக்களில் சிறு பகுதி மட்டுமே என் துறை வசம் உள்ளது. டைடல் பார்க், நியோ டைடல் பார்க் போன்றவை தொழில்துறை வசமே உள்ள அசாதாரண நிலை தொடர்கிறது. நிதி, திறன் மற்றும் அதிகாரம் உள்ளவர்களிடம் கேட்க வேண்டியதை கேட்டால் கிடைக்கும் என அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வேதனை தெரிவித்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் வேலை வாய்ப்பினை உருவாக்கி தருவதற்கான எந்த நிறுவனங்களும் இல்லை. அதற்கு அருகிலேயே 2 மணி நேரத்தில் மைசூர் மற்றும் பெங்களூர் 4 மணிக்கு சென்றடைய முடியும். எனவே அங்கிருக்கக்கூடியவர்களும் வந்து வேலை செய்யக்கூடிய அளவில் எங்கள் ஊர் இளைஞர்கள் பணி வாய்ப்பு பெறக்கூடிய வகையில் எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு சிறு தகவல் தொழில்நுட்ப பூங்காவினை அமைத்து தருவதற்கு அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத்தலைவர்களே, இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த அவையில் நான் என்னுடைய துறையில் இருக்கிற சிக்கல்களை கூறியிருக்கிறேன். நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது. மற்ற மாநிலங்கள் போல் எல்லா தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுறதில்லை. ஒரு சின்ன பங்கு தான், இந்த எல்கோசஸ் மட்டும்தான் எங்கள் துறையில் செயல்படுது. பாக்கி டைடல், நியோ டைடல்லாம் தொழில்துறையில் செயல்பட்டு வருகிறது. அது அசாதாரணமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதுதான் 20 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே
யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன். எங்களிடம் இல்லை அது. இதனால் அதிர்ச்சியடைந்த சபாநாயகர் அப்பாவு துறை சார்ந்த பிரச்சினைகளை முதல்வரிடம் பேசி தீர்வு காணுங்கள், உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர் நேர்மறையான பதிலை வழங்க வேண்டும் என அறிவுரை சொன்னார். மாண்புமிகு உறுப்பினர் கேட்காங்க, மாண்புமிகு அமைச்சர் இதெல்லாம் நீங்க உள்ளுக்குள்ள பேசி சிஎம் பேசி முடிவு எடுக்க வேண்டியது. பாசிட்டிவா பதில் சொன்னா உறுப்பினர்களுக்கு நன்றாக இருக்கும். மேற்கு வங்க கவர்னருக்கு நெஞ்சுவலி, மருத்துவமனைக்கு விரைந்தார் மம்தா. மேற்கு வங்கத்தில் நடக்கும் கலவரத்தை பார்வையிட சென்றிருந்த கவர்னர் ஆனந்த போஸுக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. உடனடியாக கொல்கத்தாவில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் உடல்நிலையை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். உரிய பரிசோதனைகளுக்கு பின்னர் அடுத்த கட்ட சிகிச்சை தொடங்கும் என டாக்டர்கள் தெரிவித்துள்ளனர். கவர்னரின் உடல்நிலை பற்றிய தகவல் அறிந்த முதல்வர் மம்தா பானர்ஜி உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்தார். அவரது உடல் நலம் குறித்து கேட்டறிந்தார். தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு தலைமைச் செயலாளருக்கு உத்தரவிட்டுள்ளேன் என மம்தா தெரிவித்தார். আমি হঠাৎ করে ভর্তি হয়েছে, আমার শরীরটা খারাপ, যাই হোক আমি দেখে এলাম। এখন তো মির্জাপুরে যাচ্ছি, প্রোগ্রাম আছে আজকে কালকে আমি প্রোগ্রাম করে আবার ফিরে আসবো। সবাই ভালো থাকবে, দেরি হয়ে গেছে। முன்னதாக வக்ஃப் சட்டத்தில் மத்திய அரசு மேற்கொண்ட திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி மேற்கு வங்கத்தின் மால்டா, முர்ஷிதாபாத் உள்ளிட்ட முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள மாவட்டங்களில் வன்முறை வெடித்தது. அங்குள்ள இந்துக்கள் தாக்கப்பட்டார்கள். அவர்களின் சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டன. இந்த வன்முறையில் 3 பேர் கொல்லப்பட்டனர், பலர் காயமடைந்தனர். பல குடும்பங்கள் இடம்பெயர்ந்தன. பலர் அண்டை மாநிலமான ஜார்க்கண்டின் பாகூர் மாவட்டத்திற்கு குடிபெயர்ந்தனர். மால்டாவில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்களிலும் ஏராளமானோர் தஞ்சமடைந்துள்ளனர். மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த போஸ் வன்முறையால் பாதிக்கப்பட்ட முர்ஷிதாபாத் மாவட்டத்துக்கு சனிக்கிழமை சென்றார். அப்போது வன்முறை சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட நபர்களின் குறைகளை கவர்னர் ஆனந்த போஸ் கேட்டறிந்தார். இங்கு நடந்தவை எல்லாம் காட்டு மிராண்டித்தனமானது. இதுபோன்ற சம்பவம் எதிர்காலத்தில் மீண்டும் நிகழக்கூடாது. மக்கள் அனைவரும் பீதியில் உள்ளனர். இயல்பு நிலை மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டும். நம்மை பாதுகாக்க ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என கூறியிருந்தார்.